முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கு இணங்க காவிரி டெல்டா மாவட்டங்களில் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பயனடையும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் விவசாய பணிகளுக்கு தங்குதடையின்றி தண்ணீர் கிடைக்க தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அந்த வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆணைக்கு இணங்க நடப்பாண்டும் 21 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக காவேரி, வெண்ணாறு, கல்லணை கால்வாய் போன்றவற்றின் வடிநில கோட்டங்களில் உள்ள கிளை ஆறுகள், வாய்க்கால்கள் உள்ளிட்டவற்றில் நீர் செல்வதற்கு பிரச்சனையான 272 இடங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தூர்வாரும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மேலும் சிமெண்ட் மதகுகள், ரெகுலேட்டர் பழுது பார்த்தல், ஷட்டர்கள் புதுப்பிப்பு உள்ளிட்ட பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கடைமடை வரை பாசனத்திற்கு தங்குதடையின்றி தண்ணீர் செல்லும் வகையில் இப்பணிகள் அனைத்தும் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பே நிறைவடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் உத்தரவின்படி தூர்வாரும் பணிகளாகிய 6 குளங்கள் மற்றும் சிறு கிளை வாய்க்கால், குறு வாய்க்கால்களில் 272 பணிகளும், டெல்டா மாவட்டத்தில் உள்ள கடைநிலை பகுதிக்கும் விவசாய காலங்களில் தண்ணீர் தங்குதடையின்றி செல்ல திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டு வருகிறது. கடைமடை பகுதிகளுக்கும் தண்ணீர் தங்குதடையின்றி செய்வதால் விவசாயிகள் மிகவும் சந்தோஷமடைவார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காவிரி டெல்டா பகுதிகளில் தூர்வாரும் பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதால் சுமார் 12 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெற வழிவகை ஏற்பட்டுள்ளது. இதற்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். வெண்ணாறு வடிநில கோட்டத்துக்கு உட்பட்ட வெட்டாத்தில் தூர்வாரும் பணி மிகவும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது வடிகாலாகவும் பாசன வசதி பெறக்கூடிய வாய்க்காலாகவும் இது பயன்படுது. இது ஒட்டுமொத்த இந்த 10 கிராமங்களும் பயன்பெறும் வகையில் செய்து கொடுத்த மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களது விவசாயிகள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.